நாகர்கோவில்ல இருந்து ஒரு பயணம் இந்த ஆரோக்கியமாதா திருத்தலத்துக்கு. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, காவல் கிணறுக்கும் பணக்குடிக்கும் இடையில இருக்குது. ஊர் புண்ணியவாளன்புரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபாஸ் ரோட்லேயே இருக்குது. அதை தாண்டி போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே அதில் நிறுத்தி அவங்க காணிக்கை போட்டுட்டு வேண்டிட்டு தான் போகிறாங்க. அந்த கோயிலுக்கு தான் ஒரு பயணம் நாகர்கோவிலேருந்து. அங்கே இப்போ திருவிழா நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி 9வது திருவிழா. அந்த திருவிழாவுக்கு மத்தியானம், அதாவது 9ஆம் திருவிழா மத்தியான நேரத்தில் அந்த கோயிலுக்கு போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. வாங்க அந்த பயணத்தை பார்க்கலாம். இப்போ நாகர்கோயிலேருந்து கிளம்பியாச்சு. பஸ்ஸு பயணம். பஸ்ஸு போயிட்டே இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தா எதில் போயிட்டுருக்குன்னா, கங்கா கிராண்டியர் கல்யாண மண்டபம் தாண்டி அப்படியே போகுது பாருங்க. பஸ்ஸுக்கு சைடில் இருந்து வீடியோ எடுத்தது. இப்போ இதை தாண்டி ஒரு குளம், நிறைய தாமரைப்பூ பூத்து கிடந்தது. பஸ்ஸில் போகிறதுனால அது பக்கத்தில் போய் எடுக்க முடியலை. சைடில் நல்ல ஒரு குளம், நிறைய தண்ணி இருக்குது. அதை தாண்டி தான் நிறைய தென்னந்தோப்புகள், கட்டடங்கள் தாண்டி போயிட்டே இருக்குது. தூரத்தில் மலையும் தெரியுது பாருங்க. அருமையான ஒரு பயணம். பஸ் இப்போ தோவாளை பூ மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்தாச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலர் சந்தை இருக்கக்கூடிய இடம். அதை தாண்டி தான் இப்போ பஸ்ஸு போகுது. இனி ஆரல் வாய்மொழி, முப்பந்தல், காவல் கிணறு விளக்கு, அதில் இறங்கி போகணும். போயிட்டே இருக்குது. வேகம் எடுத்தாச்சு.
இப்போ முப்பந்தல் வந்தாச்சு. அந்த முப்பந்தல் கோயிலை தாண்டி தான் பஸ்ஸு போயிட்டுருக்கு. அடுத்து ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ் வருது. அதை தாண்டி பஸ்ஸு வேகம் எடுத்து போயிட்டே இருக்குது. காவல் கிணறு விளக்கில் இறங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் போனது ராதாபுரம் பஸ்ஸு. அது அதிலிருந்து வடக்கங்குளம் வழியாக போயிடும். இனி இதில் இருந்து அங்கே நடந்தே போகலாம். நான் நல்ல வெயிலாக இருந்ததுனால நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோம். இதுதான் காவல் கிணறு ஜங்ஷன். டீ குடிச்சிட்டு எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. அடுத்தது ஆட்டோவில் ஒரு பயணம். கொஞ்சம் நடந்து போகக்கூடிய வழி தான், இருந்தாலும் நல்ல வெயில். அதனால் இப்போ நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இது வந்து ஐஎஸ் ஆட்டோ தாண்டியாக்கம் போயிட்டுருக்கோம். கோயில் வந்தாச்சு. பாருங்க, அழகான அலங்காரம். மத்தியானம் வேலை போனதுனால அந்த லைட் அலங்காரம்லாம் பார்க்க முடியல. நல்ல கூட்டம். உங்களுக்கு ப்ரேயர் நடந்துட்டு இருந்தது. இதுதான் அந்த கோயில். முதல்ல இருந்த கோயில் இது தான். இப்போ சைடில் பெருசாக கோயிலாக கட்டியிருக்காங்க. அங்கே வச்சு தான் ப்ரேயர் எழுது என்ன இருக்குது, பூசையெல்லாம் நடக்குது. நாங்கள் போன வேளையில் ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. இது முதல்ல கட்டின அந்த கோயில். நிறைய பேர் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி காணிக்க போட்டுட்டு போகிறாங்க. இது கோயிலுக்கு சைடில் பந்தல் போட்டிருக்கு. நிறைய சேர்லாம் போட்டு அங்கேயும் மக்கள் இருந்து அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கிடுறாங்க. அந்த ப்ரேயர் முடிஞ்ச பிறகு மதியானம் எல்லாருக்கும் சாப்பாடு.
வழக்கமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே காலையில் 11 மணிக்கு ப்ரேயர் தொடங்கி 12 மணிக்கு பூசை, அதுக்கப்புறம் பூசை முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுப்பாங்க. நல்லா அவியல் நார்த்தங்காய் கூட்டெலாம் வச்சு பருப்பு சாம்பார்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மத்தியானம் அங்கே கஞ்சி தான் கொடுத்தாங்க. அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நீட்டாக்கி வச்சுருக்காங்க. எல்லோரும் போகலாம். நல்ல இடங்கள்லாம் நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க. மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, தூத்து எடுத்து. கழிவறை வசதிகள்லாம் இருக்குது. உணவு கூடம் பக்கத்தில் இருக்குது. அந்த உணவு கூடத்தில் தான் சமைக்கிறாங்க. திருவிழா நாட்களில் ஒவ்வொரு நாளுமே மட்டன் கறி வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் மத்தியானம் கஞ்சி கொடுக்குறாங்க. இது கோயிலுக்கு சைடில் இருக்கக்கூடிய தியான மண்டபம். நல்லா ஏசி போட்டு அழகாக வச்சுருக்காங்க. உள்ளே இருந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ப்ரேயர் பண்ணலாம். இது பக்கத்தில் சைடில் நல்ல ஒரு பூந்தோட்டம், பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நல்ல கேந்தியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பகுதியிலெல்லாம் நல்ல மலர் விளைச்சல் அதிகமாக இருக்கும். பனை மரங்களும் அதிகம் நிற்கிது. அதுக்கு இடையில தான் தென்னையும் வச்சு தென்னைக்கு இடையில் மலர் தோட்டம் போட்டு வச்சுருக்காங்க. இது கோயிலை ஒட்டி சைடில் இருக்கக்கூடிய இடம். இது உணவு கூடம். உணவு கூடத்தில் ராத்திரிக்கு மட்டன் கறியோட சமையல் நடந்துக்கிட்டுருக்கு சாப்பாடு. ஆனால் மதியானம் சிறுபயிறு கஞ்சியும் துவையலும் கொடுத்தாங்க. நீட்டாக கரண்டி பாத்திரம் எல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு திரும்ப கழுவி கொண்டு கொடுக்குறாங்க. அதை திரும்ப அவங்க சுத்தப்படுத்துகிறாங்க. கஞ்சி பார்த்தீங்களா, இப்படி ஒரு பாத்திரத்தில் கஞ்சியும் கரண்டியும் கொடுத்துட்றாங்க. எல்லோரும் வாங்கி அங்கே இருந்து நிழல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கொண்டு கொடுக்குறாங்க. இது கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடம். பார்த்திங்களா, நிறைய பேர் நல்லா சோப்பு தண்ணியில் போட்டு நீட்டாக கழுவுறாங்க. சாப்பிட்டவங்களும் ஆனால் கழுவி தான் கொடுக்காங்க. கையும் கழுவி பாத்திரத்தையும் கழுவி இங்கே கொண்டு கொடுக்குறாங்க. இங்கே மறுபடி நல்லா சவரி போட்டு தேய்ச்சி கழுவி இன்னொரு பாத்திரத்தில் போட இன்னொரு அம்மா அதை நல்லா கழுவுறாங்க. அப்படி சுத்தம் மட்டும் இந்த பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். சாப்பாட்டு பாத்திரங்கள்லாம் நீட்டாகவே கழுவுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது உணவு கூடம். நிறைய அரிசியெல்லாம் இருக்குது. பாத்திரங்கள் பிளேட் எல்லாம் நிறைய இருக்குது. நைட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பிளேட்டில் தான் கொடுக்குறாங்க. இது கோயில். எல்லோரும் சாப்பிட போன பிறகு எடுத்த வீடியோ இது. இது எல்லோரும் சாப்பிட போன பிறகு அந்த கோயிலில் சுற்றி எடுத்த வீடியோ. அதனால் ஆள் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருக்குது. மற்றபடி நல்ல கூட்டம்தான். அந்த வழியாக பயணம் போகக்கூடிய எல்லாருமே அதில் கார் நிறுத்தி ப்ரேயர் பண்ணிவிட்டு காணிக்கையெல்லாம் போட்டுட்டு தான் போகிறாங்க. நல்ல ஒரு திருத்தலம். எல்லோரும் போய் பார்க்கலாம். அந்த வழியாக போகிறவங்கெல்லாம் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திரும்ப நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பைபாஸ் ரோடு கிராஸ் பண்ணி அடுத்த பக்கம் வந்தால் தான் நாகர்கோயில் பஸ்ஸு பிடிச்சி வர முடியும். அதுக்காக ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.